இன்னைக்கு நம்ம 10th ஸ்டாண்டர்ட் மேக்ஸ் சமச்சீர் கல்வி யூனிட் 6 ட்ரிக்னாமெட்ரியோட இன்ட்ரோடக்ஷன் பார்ட் 1 பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் இந்த ஃபார்முலாஸ்லாம் பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த ட்ரிக்னாமெட்ரி அப்படிங்கிறது எப்படி உருவாச்சு அப்படிங்கிறத பற்றி நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். அப்போ பழங்காலத்துலலாம் இந்த சர்வேயர்ஸ், நேவிகேட்டர்ஸ், ஆஸ்ட்ரானமர்ஸ்லாம் இருக்காங்க இல்லையா, அதாவது நிலத்தை அளப்பாங்க இல்லையா, இங்கே இவ்வளோ ஏரியா அப்படின்ட்டு அளப்பாங்க இல்லையா நிலத்தை, அவங்க பேர் தான் சர்வேயர்ஸ். நெக்ஸ்ட் நேவிகேட்டர்ஸ் அப்படிங்கிறது வந்து கடற்பயணம் செல்வோர். அப்படின்னா நிறைய நாள் வந்து கடல்லையே பயணம் செய்வாங்க இல்லையா, அவங்க தான் நேவிகேட்டர்ஸ். நெக்ஸ்ட் ஆஸ்ட்ரானமர்ஸ் அப்படிங்கிறது வந்து வானியலாளர்கள். அப்படின்னா இந்த ஸ்பேஸ் பற்றி ரிசர்ச் பண்ணுவாங்க இல்லையா, அவங்க தான் வந்து ஆஸ்ட்ரானமர்ஸ். அப்போது இவங்கெல்லாம் என்ன பண்ணாங்க அப்படின்னா, இவங்களுக்குலாம் என்ன தேவை, இவங்கெல்லாம் எதை வச்சு அதெல்லாம் அந்த வேலையெல்லாம் பண்ணுறாங்க அப்படின்னா, இங்கேருந்து இங்கே எவ்வளோ டிஸ்டன்ஸ் அப்படிங்கிறத அளப்பாங்க. அவங்க எல்லாருமே பண்ணுற வேலை தான் இது. இப்போது இவங்க பழங்காலத்தில் அந்த டிஸ்டன்ஸ் எப்படி அளந்தாங்க அப்படின்னா ட்ரையாங்கிள்ஸ் யூஸ் பண்ணி தான். ஓகேவா, இப்போ நம்ம ஈஸியாக ஆரம்பிடலாம் இங்கேருந்து இங்கே எவ்வளோ டிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது. ஆனால் அப்போல்லாம் இந்த மெஷரிங் டேப்பு அதெல்லாம் இல்லை. அப்போ அவங்க என்ன யூஸ் பண்ணாங்க அப்படின்னா ட்ரையாங்கிள்ஸ் தான் யூஸ் பண்ணாங்க. அப்போது அவங்க யூஸ் பண்ண அந்த ட்ரையாங்கிள்ஸ் அவங்க யூஸ் பண்ணது தான் இப்போது காலப்போக்கில் என்னவாயிடுச்சு அப்படின்னா ட்ரிக்னாமெட்ரி அப்படின்னு இப்போ சொல்கிறாங்க. இது என்னவாயிடுச்சு அப்படின்னா இது ஒரு மேத்தமெட்டிக்ஸோட பிரான்ச்சாகவே மாறிடுச்சு. அப்போது சயின்ஸுக்கு வந்து நம்மளுக்கு என்னென்ன இருக்குது, பயாலஜி, கெமிஸ்ட்ரி, ஃபிசிக்ஸ் அப்படின்னு நம்மளுக்கு பிரான்ச்லாம் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி இந்த மேக்ஸுக்கு வந்து ட்ரிக்னாமெட்ரி அப்படிங்கிறது ஒரு பிரான்ச்சாகவே மாறிடுச்சு. இதான் நம்மளுக்கு ட்ரிக்னாமெட்ரி எப்படி உருவானது அப்படின்னு பற்றி சொல்கிறது. நெக்ஸ்ட், who is the father of trigonometry அப்படிங்கிறத ஒன் வேர்ட்ஸ் நம்மளுக்கு கேட்பாங்க. அப்போ ஃபாதர் ஆஃப் trigonometry யாரு அப்படின்னா ஹிப்பார்க்கஸ் ஆஃப் ராட்ஸ் அப்படிங்கிறவர் தான் ஃபாதர் ஆஃப் trigonometry. நெக்ஸ்ட், இந்த trigonometry அப்படிங்கிற வேர்டை யார் இன்வென்ட் பண்ணா, இந்த trigonometryக்கு யார் இந்த வேர்டை வச்சா அப்படின்னா பார்த்தலோமேயஸ் பிட்டிஸ்கஸ் அப்படிங்கிறவர் தான் இந்த ட்ரிக்னாமெட்ரி அப்படிங்கிற வேர்டையே இன்வென்ட் பண்ணவர். ஓகேவா, இதெல்லாம் நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா இதெல்லாம் நம்மளுக்கு ஒன் வேர்ட்ஸ்லையோ இல்லை 2 மார்க்ஸ்லையோ கேட்பாங்க. ஓகேவா, இப்போ நம்ம ஃபார்முலாஸ்லாம் பார்க்கலாம். ஓகேவா, நெக்ஸ்ட் இப்போ பாருங்கள், ஃபர்ஸ்ட் ஃபார்முலா இன்னும் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். அப்போ இந்த எக்ஸசைஸு இப்போ நம்ம 6.1க்கான இன்ட்ரடக்ஷன் மட்டும்தான் பார்க்க போகிறோம். இதை எல்லாமே நமக்கு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் இதுதான் இந்த ஃபார்முலாஸ்லாம் வரும். அப்போது ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் நீங்கள் எடுத்துக்கோங்க. இது வந்து உங்களுக்கு 90 டிகிரி அப்படின்னு உங்களுக்கு தெரியும், எல்லாருக்குமே தெரியும். ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளில் ஒன்று வந்து எல் ஷேப்பில் இருக்கிறதுனால அது ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். இது வந்து 90 டிகிரி அப்படின்னு நீங்கள் சொல்லிடலாம். எப்போ இதை என்ன சொல்லுவீங்க, இவ்வளோ கிராஸாக போகுது இல்லையா, அது வந்து நம்ம எல்லாருக்கும் தெரியும். இது வந்து ஹைப்போடென்யூஸ் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும். கிராஸாக போகிறது நம்மளுக்கு என்னது, ஹைப்போடென்யூஸ். நெக்ஸ்ட், இந்த ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளில் இதுதான் ஸ்லோப். இந்த ஹைப்போடென்யூஸ் அப்படிங்கிறது தான் ஸ்லோப், சாய்வாக இருக்கு இல்லையா. அப்போது இந்த ஸ்லோப்புக்கு 2 ஆங்கிள் இருக்கும். இந்த ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளில் எப்பயுமே ஆங்கிள் இருக்கும் இல்லையா, அந்த ஸ்லோப்புக்கு ஒரு ஆங்கிள் இருக்கும். அது எவ்வளோ சாய்வாக இருக்குது அதுதான் ஆங்கிள். அப்போ இந்த ஆங்கிளை தான் நம்ம எப்படி ரெஃபர் பண்ணுவோம் அப்படின்னா டீட்டா அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அந்த ஆங்கிளை நம்ம என்னன்னு சொல்லுவோம், டீட்டா அப்படின்னு சொல்லுவோம். இப்போ நான் தனித்தனியாக அதை ட்ரா பண்ணி காட்டுறேன். ஃபஸ்ட்டு ஒரு ட்ரையாங்கிள் இருக்குது, இது ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். இது வந்து 90 டிகிரி, இது வந்து ஹைப்போடென்யூஸ் அப்படிங்கிறப்ப இதுதான் நம்மளுக்கு என்னது, ஃபஸ்ட்டு நம்ம இதை டீட்டான்னு எடுப்போம். இது ஒரு ஆங்கிள். அப்போது டீட்டாக்கு ஆப்போசிட்டாக இருக்கிறது தான் நம்மளுக்கு ஆப்போசிட் சைடு அப்படின்னு சொல்லுவோம். இதுதான் டீட்டானா இங்கேருந்து ஒரு லைன் ட்ரா பண்ணுங்களேன், இந்த லைனில் தான் இது போய் முடியுது. அப்போ இந்த லைனை தான் நம்ம என்ன சொல்லுவோம்னா ஆப்போசிட் சைடு அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா, அப்போது ட்ரையாங்கிளில் 3 சைடு இருக்குது அப்படிங்கிறது ஒரு நம்மளுக்கு தெரியும். ஒன்று வந்து ஹைப்போடென்யூஸ், இன்னொன்று வந்து ஆப்போசிட் சைடு, இன்னொன்று வந்து அட்ஜசன்ட் சைடு. அப்போ 2 நீங்கள் எழுதியாச்சு. பேலன்ஸ் இருக்க ஒரு சைடு தான் நம்மளுக்கு என்னது அட்ஜசன்ட் சைடு, அதாவது 90 டிகிரி இருக்கிறது. ஓகேவா, அப்போ இதுதான் நம்மளுக்கு என்னது அட்ஜசன்ட் சைடு. நெக்ஸ்ட், அதே மாதிரி ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் இருக்குது. இதான் நம்ம 90 டிகிரின்னு எடுக்கிறோம். இதுதான் ஹைப்போடென்யூஸ் அப்படின்னு நமக்கு தெரியும். எல்லாத்துலேயும் ஹைப்போடென்யூஸ் அப்படிங்கிறது ஒன்றா தான் இருக்கும், ஸ்லாண்டிங்காக இருக்கிறது தான் நமக்கு ஹைப்போடென்யூஸ். நெக்ஸ்ட், இது ஃபஸ்ட்டு இந்த சைடே டீட்டான்னு எடுத்தோம். அப்போ இதுவும் ஒரு ஆங்கிள் தானே, இது ரெண்டுமே ஒரு ஆங்கிள். இது வந்து 90 டிகிரின்னு தெரியும். பேலன்ஸ் 2 ஆங்கிள்ஸும் நம்மளுக்கு என்னது டீட்டா தான். அப்போ இதை நம்ம டீட்டான்னு எடுத்தோம்னா நான் ஏற்கனவே சொன்னேன் ஆப்போசிட்டாக இருக்குது, டீட்டாக்கு ஆப்போசிட்டாக இருக்கிறது தான் நமக்கு ஆப்போசிட் சைடு. அப்போ இதான் நம்மளுக்கு என்னவாயிடும், ஆப்போசிட் சைடு ஆகிடும். இதான் நம்மளுக்கு என்னவாயிடும், அட்ஜசன்ட் சைடு ஆகிடும். மாறும் நம்மளுக்கு, டீட்டா சைடு மாற மாற நம்மளுக்கு இந்த சைட்ஸோட பேரும் மாறும். ஓகேவா, அட்ஜசன்ட்
சைடு. புரியுதா? தீட்டா அப்படிங்கிறது கீழே இருக்கும்போது அதுக்கு ஆப்போசிட்டாக இருக்கிறது தான் ஆப்போசிட் சைட்ஸ், கீழே பேஸ் தான் நம்மளுக்கு அட்ஜசன்ட் சைடு. நெக்ஸ்ட் தீட்டா அப்படிங்கிறது மேலே இருக்கும்போது அதுக்கு ஆப்போசிட்டாக இருக்கிறது தான் ஆப்போசிட் சைட்ஸ், நம்மளுக்கு 90 டிகிரி வருது இல்லையா ஒரு லைனு, அதுதான் நம்மளுக்கு அட்ஜசன்ட் சைடாக இருக்கும். ஓகேவா? இப்போ நம்ம ஃபார்முலாஸ் பார்க்கலாம். இதெல்லாம் நான் ஏன் சொன்னேன்னா இந்த ஃபார்முலாவில் இதெல்லாம் வரும், அதனால தான் சொன்னேன். அப்போ பாருங்க, இன்னும் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள், அப்போ ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் தான் எல்லாத்தையும் எடுக்க போகிறோம். சைன் தீட்டா இஸ் ஈக்குவல் டு ஆப்போசிட் சைடு பை ஹைப்போட்டென்யூஸ். அப்போ சைன் தீட்டா அப்படிங்கிறதுல நம்ம என்ன பண்ணணும்னா ஆப்போசிட் சைடை ஹைப்போட்டென்யூஸோட டிவைட் பண்ணணும். இதான் நம்மளுக்கு ஆப்போசிட் சைடு பை ஹைப்போட்டென்யூஸ், அதான் நம்மளுக்கு சைன் தீட்டாவோட ஃபார்முலா. நெக்ஸ்ட் காஸ் தீட்டா வந்து அட்ஜசன்ட் சைடு பை ஹைப்போட்டென்யூஸ். எல்லாத்துலேயும் நம்மளுக்கு பாருங்க ஹைப்போட்டென்யூஸ் அப்படிங்கிறது டினாமினேட்டரில் இருக்கும், நியூமரேட்டர் மட்டும்தான் மாறும். ஃபர்ஸ்ட் வந்து ஆப்போசிட் சைடாக இருக்கும், நெக்ஸ்ட் அட்ஜசன்ட் சைடாக இருக்கும். ஓகேவா? அப்போ காஸ் தீட்டா இஸ் ஈக்குவல் டு அட்ஜசன்ட் சைடு பை ஹைப்போட்டென்யூஸ். நெக்ஸ்ட் tan தீட்டா. tan தீட்டாவில் என்ன பண்ணணும்னு பாருங்களேன், இது ரெண்டு தான் நம்மளுக்கு இது ட்ரையாங்கிள் சம்மந்தப்பட்டு வருது. ஓகேவா? அடுத்ததுலாம் நம்மளுக்கு இது ரெண்டு சம்மந்தப்பட்டு தான் வரும். அப்போ tan தீட்டா என்ன பண்ணணும்னா சைன் தீட்டாவையும் காஸ் தீட்டாவையும் டிவைட் பண்ணணும். அப்போ டிவைட் பண்ண நம்மளுக்கு என்ன வரும், இது ரெண்டுத்தையும் நம்ம டிவைட் பண்ணணுமா, ஹைப்போட்டென்யூஸ் கேன்சல் ஆகிட்டு நம்மளுக்கு இங்கே என்ன இருக்கும், ஆப்போசிட் சைடு பை அட்ஜசன்ட் சைடு தான் இருக்கும். புரியுதா? அப்போ tan தீட்டா அப்படிங்கிறது ஃபார்முலா என்னது, சைன் தீட்டா பை காஸ் தீட்டா. சைன் தீட்டா என்னது, ஆப்போசிட் சைடு பை ஹைப்போட்டென்யூஸ் பை காஸ் தீட்டா என்னது, அட்ஜசன்ட் சைடு பை ஹைப்போட்டென்யூஸ். இது ரெண்டுமே கேன்சல் பண்ணும்போது ஹைப்போட்டென்யூஸ் கேன்சல் ஆகிட்டு நம்மளுக்கு பேலன்ஸ் ஆப்போசிட் சைடு அட்ஜசன்ட் சைடு தான் இருக்கும். அப்போ tan தீட்டாவை நம்ம இன்னொன்று எப்படி சொல்லலாம் அப்படின்னா ஆப்போசிட் சைடு பை அட்ஜசன்ட் சைடு அப்படின்னு நம்ம எழுதிக்கலாம். ஓகேவா? நெக்ஸ்ட் cot theta. Cot theta is equal to cos theta by sin theta. ஃபர்ஸ்ட் நம்ம பண்ணது sin theta by cos theta, இப்போ நம்ம பண்ணுறது வந்து cos theta by sin theta. அப்போ cot theta is equal to cos theta by sin theta. அடுத்தது cosecant theta. Cosecant theta வந்து 1 by sin theta, அதாவது sin theta ஓட ரெசிப்ரோக்கல் தான் நம்மளுக்கு cosecant theta. sin theta நம்மளுக்கு சைன் இருக்கு, SIN இருக்கு, அதுக்கு நம்மளுக்கு எதுவுமே இல்லை. இப்போ டினாமினேட்டர் இல்லாததுனால நம்ம என்ன எடுத்துக்கணும், பை 1 எடுக்கணும். அப்போ சைன் தீட்டா பை 1 ரெசிப்ரோக்கல் பண்ணும்போது என்ன ஆகிடும், 1 பை சைன் தீட்டான்னு ஆகிடுமா, அதான் அவங்க கொடுத்துருக்காங்க. அப்போ கொசிகன் தீட்டா இஸ் ஈக்குவல் டு 1 பை சைன் தீட்டா, அதாவது சைன் தீட்டாவோட ரெசிப்ரோக்கல். அப்போ சைன் தீட்டாவோட ரெசிப்ரோக்கல் முடிச்சாச்சு. அடுத்து சீக்கன் தீட்டா என்னவா இருக்கும், காஸ் தீட்டாவோட ரெசிப்ரோக்கலாக இருக்கும். அவ்வளோதான், 1 பை காஸ் தீட்டான்னு இருக்கும். அப்போ இதான் நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் ஃபார்முலாஸ். அடுத்து நம்ம பார்க்க போகிறது வந்து trigonometric ratios of complementary angles. அப்போ காம்ப்ளிமெண்ட்ரி ஆங்கிள்ஸோட ஃபார்முலாஸ் தான் பார்க்க போகிறோம். இப்போ பாருங்க, காம்ப்ளிமெண்ட்ரி அப்படின்னாலே 90 டிகிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. காம்ப்ளிமெண்ட்ரினா என்னது, 90 டிகிரி. சப்ளிமெண்ட்ரினா 180 டிகிரி. அப்போ 90 + 90 தான் 180. அப்போ காம்ப்ளிமெண்ட்ரினா 90 டிகிரி, சப்ளிமெண்ட்ரினா 180 டிகிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ நம்மளுக்கு காம்ப்ளிமெண்ட்ரி ஆங்கிள்ஸோட ஃபார்முலா மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. அது என்னன்னு பாருங்க, sin 90 டிகிரி மைனஸ் தீட்டா இஸ் ஈக்குவல் டு காஸ் தீட்டா. அப்போ இது எல்லாமே ஆப்போசிட்டாக இருக்கும் பாருங்களேன். சைனுக்கு காஸ் இருக்கும், காஸுக்கு சைன் இருக்கும், கொசிகண்ட்டுக்கு சீக்கண்ட்டுன்னு இருக்கும், சீக்கண்ட்டுக்கு கொசிகண்ட் இருக்கும், டேனுக்கு காட்டுன்னு இருக்கும், காட்டுக்கு டேனுன்னு இருக்கும். இதை ஈஸியாக நம்ம எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு காசு சைனுன்னு இருக்கா, இது எடுத்துக்கோங்க. ஒன்று காசு சைனுன்னு எடுத்துக்கோங்க, இன்னொன்று வந்து சீக்கண்ட் கொசிகண்ட் எடுத்துக்கோங்க, இன்னொன்று வந்து காட் டேன் எடுத்துக்கோங்களேன். அப்போ காஸ்லேருந்து எஸ் தான் லாஸ்ட் லெட்டரா, அதுலேருந்து அடுத்தது ஆரம்பிக்குது. காசு முடிஞ்ச லெட்டர்லேருந்து இன்னொன்று ஆரம்பிக்குது, சைன் அப்படின்ட்டு. நெக்ஸ்ட்டு சீக்கண்டா, சீன்னு முடியுதா, நெக்ஸ்ட்டு கொசிகண்ட் சீலேருந்து ஆரம்பிக்குது, நெக்ஸ்ட்டு காட்டு டீல முடியுது, டேனு டீல ஆரம்பிக்குது. அதை இதை ஞாபகம் வச்சுக்கோங்களேன். காசுக்கு சைனு, அப்போ சைனுக்கும் காசாக தான் இருக்கும். நெக்ஸ்ட்டு சீக்கண்ட்டுக்கு கொசிகண்ட், அப்போ கொசிகண்ட்டுக்கு சீக்கண்ட்டாக இருக்கணும். காட்டுக்கு டேனு, டேனுக்கு காட்டு, அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? அப்போ இது முடிகிற லெட்டர்லேருந்து இன்னொன்று ஆரம்பிக்கும். இதை ஞாபகம் வச்சுக்கினாலே இதை நீங்கள் ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். அப்போ 90 டிகிரி மைனஸ் தீட்டாவை மட்டும் ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேவா? அதை வந்து நடுவில் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணி எழுதிக்கணும். ஓகேவா? அப்போ சைன் 90 டிகிரி மைனஸ் தீட்டா இஸ் ஈக்குவல் டு காஸ் தீட்டா, கொசெகண்ட் 90 டிகிரி மைனஸ் தீட்டா இஸ் ஈக்குவல் டு சீக்கண்ட் தீட்டா, காஸ் 90 டிகிரி மைனஸ் தீட்டா இஸ் ஈக்குவல் டு சைன் தீட்டா, secant 90 degree minus theta is equal to cosecant theta,
tan 90 degree minus theta is equal to cot theta. Cot 90 degree minus theta is equal to tan theta. நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், முடிகிற எழுத்துல இருந்து ஆரம்பிக்கும். அந்த மாதிரி நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா ஈஸியாக இருக்கும். ஹிண்ட் தான் எல்லாமே. ஓகேவா? நெக்ஸ்ட் ஃபார்முலா பாருங்க. இது வந்து நம்மளுக்கு ஃபார்முலா இல்லை, உங்களுக்கு கொடுக்கல ஃபார்முலான்னு சொல்லிட்டு. இது வந்து நோட் அப்படின்னு சொல்லிட்டு சைடில் கொடுத்துருப்பாங்க. இதுவும் நம்மளுக்கு ஒன் வேர்ட்ஸ்லாம் கேட்பாங்க. அதனால இதையும் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேவா? ஃபர்ஸ்ட் பாருங்க, sin theta the whole square is equal to sin square theta. Cos theta the whole square is equal to cos square theta. Tan theta the whole square is equal to tan square theta. Cosecant theta the whole square is equal to cosecant square theta. Secant theta the whole square is equal to secant square theta. Cot theta the whole square is equal to cot square theta. அப்போ எல்லாமே ரொம்ப ஈஸி தான் பாருங்களேன். sin theta the whole square அப்படிங்கிறது இந்த ஸ்கொயர் அப்படிங்கிறது சைனுக்கு போயிடுது. எல்லாத்துக்கும் சைன் சைன் காஸ் காஸ் டேன் டேன் அதுவே தான் இருக்குது. எதுவுமே நம்மளுக்கு மாறலை. மற்றது மாதிரி சீக்கண்ட் இருக்கும்போது கொசீக்கண்ட்டோ டேன் இருக்கும்போது காட்டோ அந்த மாதிரி நம்மளுக்கு மாறலை. சைன் சைன் காஸ் காஸ் டேன் டேன் அப்படி தான் நம்மளுக்கு அப்படியே வரிசையாக தான் வருது. இங்கே என்ன மாற்றணும்னா ஹோல் ஸ்கொயருக்கு பதிலாக சைனுக்கு மேலே நம்ம ஸ்கொயர் போட்டுக்கணும். இது மட்டும்தான் எல்லாத்துலேயும் மாறுது. அப்போ காசுக்கு மேலே ஸ்கொயர் போட்டுக்கணும். ஹோல் ஸ்கொயர் இருக்கிறதுனால நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஆன்சர் வரும்போது ஸ்கொயரை வந்து அந்த சைன் காஸ் டேன் கொசிகன் சீக்கன் காட்டுக்கு மேலே மட்டும் போட்டுக்கணும். ஓகேவா? அப்போ சைனுக்கு மேலே ஸ்கொயர், காஸ்க்கு மேலே ஸ்கொயர், டேனுக்கு மேலே ஸ்கொயர், கொசிகண்ட்டுக்கு மேலே ஒரு ஸ்கொயர், சீக்கண்ட்டுக்கு மேலே ஒரு ஸ்கொயர், காட்டுக்கு மேலே ஒரு ஸ்கொயர், அந்த மாதிரி நம்ம சப்ஸ்டியூட் பண்ணி எழுதிக்கணும். அதான் நம்மளுக்கு இந்த ஃபார்முலா ரொம்பவே ஈஸியான ஃபார்முலா தான். ஓகேவா? எதுவுமே நீங்கள் இதில் மெமரைஸ் பண்ண வேண்டியதே இல்லை. ஓகேவா? நெக்ஸ்ட் பாருங்கள், trigonometric identities. இதுவும் ஒரு ஃபார்முலா தான். என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க, sin square theta plus cos square theta is equal to 1. ஓகேவா? இது கொடுத்துருக்காங்க. இதை நம்ம ஏன் இங்கே கேப் போட்டிருக்கோம் அப்படின்னா இதை வச்சு நம்ம இன்னும் ரெண்டு ஃபார்முலாஸ் ஃப்ரேம் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள், நம்மளுக்கு sin square thetaவும் கொடுத்துட்டு cos square theta நம்மளுக்கு கொடுக்கல அப்படின்னா இதை நம்ம எப்படி கண்டுபிடிப்போம் பாருங்க. இப்போ cos square theta நம்ம இப்போ கண்டுபிடிக்கணும். அவங்க சொல்லியிருக்காங்க நீங்கள் இப்போ cos square theta கண்டுபிடிக்கணும் அப்படின்னு அவங்க சொல்லியிருந்தாங்க. sin square theta அவங்க கொடுத்துட்டாங்க வேல்யூ. அப்படின்னா நம்ம எப்படி பண்ணணும் அப்படின்னா இஸ் ஈக்குவல் டு 1 அப்படி தான் இருக்கும். இந்த sin square theta இந்த சைடு போச்சுன்னா மைனஸ் sin square theta ஆகிடுமா? அப்போ இது ஒரு ஃபார்முலாவாக மாறிடும். என்னது? cos square theta is equal to 1 minus sin square theta. ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நம்ம sin square theta கண்டுபிடிக்கணும்னா எப்படி மாறிடும்? sin square theta is equal to 1. இந்த plus cos square theta இந்த சைடு போச்சுன்னா minus cos square theta ஆகிடுமா? இதான் நம்மளுக்கு பாருங்க, sin square theta plus cos square theta is equal to 1. இது ஒரு ஃபார்முலா. நெக்ஸ்ட் இதை எப்படி இன்னும் ரெண்டு ஃபார்முலாவாக நம்ம இதை வந்து மாற்றலாம் அப்படின்னா cos square theta கண்டுபிடிக்கணும் அப்படின்னா cos square theta is equal to 1 minus sin square theta. இப்போ sin square theta கண்டுபிடிக்கணும் அப்படின்னா 1 minus cos square theta வேணும். ஓகேவா? அதே மாதிரி அடுத்த ஃபார்முலா வந்து 1 plus tan square theta is equal to secant square theta. அப்போ நம்ம secant square theta கண்டுபிடிக்கணும் அப்படின்னா 1 plus tan square theta பண்ணணும். நெக்ஸ்ட் இப்போ நான் tan square theta மட்டும் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா secant square theta இந்த +1 இந்த சைடு போச்சுன்னா -1 ஆகிடும். ஓகேவா? இப்போ நான் 1 மட்டும் கண்டுபிடிக்கணும். இந்த secant square theta மைனஸ் இப்போ பாருங்களா 1 is equal to secant square theta இந்த ப்ளஸ் இந்த சைடு போச்சுன்னா மைனஸ் tan square theta ஆகிடும். இதுக்கு என்ன அர்த்தம்? நம்ம 1 கண்டுபிடிக்க போகிறது இல்லை. இந்த secant square theta மைனஸ் tan square theta நம்மளுக்கு என்ன வரும் அப்படின்னா is equal to 1. ஓகேவா? இதான் நம்மளுக்கு இன்னொரு ஃபார்முலா. அப்போ ரெண்டு ஃபார்முலா வரும் எல்லாத்துலேயும். இன்னும் ரெண்டு நியூ ஃபார்முலாஸ் நம்ம ஃப்ரேம் பண்ணலாம் ஒரு ஃபார்முலாவை வச்சு. ஓகேவா? இப்போ அடுத்தது பார்க்கலாம். இப்போ நம்ம அடுத்த ஃபார்முலா பார்க்கலாம். 1 plus cot square theta is equal to cosecant square theta. அப்போ இது ஒரு ஃபார்முலாவா? அப்போ இன்னும் ரெண்டு ஃபார்முலாவா இதை மாற்றணும்னா என்ன பண்ணலாம்? இப்போ நான் cot square theta மட்டும் தான் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா cot square theta is equal to cosecant square theta இந்த +1 இந்த சைடு போச்சுன்னா -1 ஆகிடுமா? அப்போ -1. அப்போ cot square theta கண்டுபிடிக்கணும்னா அதுக்கு என்ன ஃபார்முலா? cosecant square theta -1. இப்போ நான் cosecant square theta minus cot square theta கண்டுபிடிக்கணும்னா அதுக்கு என்ன வேல்யூ? 1 is equal to
cosecant square theta இந்த plus cot square theta இந்த சைடு போச்சுனா minus cot square theta ஆயிடுமா அப்ப இதான் நமக்கு is equal to 1 அப்ப நம்ம ப்ரூவ் பண்ற மாதிரி தான் இருக்கும் இந்த 1 is equal to 1 அப்படிங்கிறது வந்து ப்ரூவ் பண்ற மாதிரி தான் இருக்கும் அப்ப cosecant square theta minus cot square theta is equal to 1 அப்ப இதுலயும் நம்ம ரெண்டு நியூ ஃபார்முலாஸ் வந்து ஃப்ரேம் பண்ணியிருக்கோம் அப்ப என்னென்னன்னு பார்த்துடலாம் பாருங்க first வந்து 1 plus cot square theta is equal to cosecant square theta cot square theta is equal to cosecant square theta minus 1 1 is equal to cosecant square theta minus cot square theta அப்ப நம்ம என்ன மெமரைஸ் பண்ணனும் அப்படினா இந்த ஒன்னு மட்டும் தான் மெமரைஸ் பண்ணனும் பேலன்ஸ் ரெண்டு வந்து நம்மளே ஃப்ரேம் பண்றது தான் இப்போ cot square theta கண்டுபிடிக்கணும்னா இந்த 1 இந்த சைடு கொண்டு போணும் ஓகேவா 1 கண்டுபிடிக்கணும்னா இந்த cot square theta வை இந்த சைடு கொண்டு போணும் அந்த மட்டும் தான் மாத்துறோம் ஓகேவா இப்போ நம்ம மூணு ஐடென்டிட்டிஸ் பார்த்திருக்கோம் நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது வந்து டேபிள் ஆஃப் trigonometry ratios ஓகேவா அப்ப நமக்கு trigonometry ratios அப்படிங்கிறது வந்து θ தான் என்னென்ன வேல்யூ இருக்கு பாருங்க 0 டிகிரி இருக்கு 30 டிகிரி இருக்கு 45 டிகிரி இருக்கு 60 டிகிரி இருக்கு 90 டிகிரி இருக்கு அப்ப இதுக்கெல்லாம் நம்ம எப்படி ஃப்ரேம் பண்ணலாம் அப்படினு பார்க்கலாம் சோ ஃபர்ஸ்ட் இத நம்ம எப்படி ஃபர்ஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி படிக்கலாம் இந்த டேபிள் வந்து ரொம்ப ஈஸி தான் இதை எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி படிக்கலாம்னு பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் sin theta cos theta tan theta cosecant theta secant theta cot theta இது வந்து ஒரு வரிசையா நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க பாருங்க ஃபர்ஸ்ட் sin theta cos theta tan theta tan க்கு அப்புறம் நீங்க cot கூட எழுதிக்கலாம் அது ஒண்ணும் பிரச்சனை இல்ல ஏன்னா நம்ம ஏற்கனவே பார்த்தோம் இல்லையா காம்ப்ளிமெண்டரி ஆங்கிள்ஸ்க்கு அப்ப sin க்கு cos ஓகேவா sin க்கு cos tan க்கு cot secant க்கு cosecant அந்த மாதிரி தான் நம்ம பார்த்தோம் அப்ப அந்த வரிசையில கூட நீங்க எழுதிக்கலாம் அப்ப கூட நமக்கு ஈஸியா தான் இருக்கும் ஓகேவா இது வந்து நம்ம ஒன்னு தான் கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும் மத்ததெல்லாம் அப்படியே ரிவர்ஸ் ஆர்டர் எழுதுற மாதிரி தான் இருக்கும் மோஸ்டா ஓகேவா அப்ப பாருங்க ஃபர்ஸ்ட் sin θ எப்படி நம்ம கண்டுபிடிக்கலாம் அப்படிங்கிறது வந்து 0 டிகிரிக்கு வந்து 0 30 டிகிரிக்கு வந்து 1/2 45 டிகிரிக்கு வந்து 1/√2 60 டிகிரிக்கு வந்து √3/2 90 டிகிரிக்கு வந்து 1 அப்ப நம்ம எப்படி எடுக்கலாம்னு பாருங்க sin θ எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படினா இப்ப பாருங்க 0 ல இருந்து 1 வரைக்கும் எடுக்கிறோம் நம்பர் 0 ல இருந்து 1 அப்ப என்னென்ன இருக்கும் பாருங்க 0 ல இருந்து 1 வரைக்கும் நம்ம என்னென்ன எடுப்போம் நம்ம சொல்லுவோம் இல்லையா டைம்ல 1/4 மணி நேரம் அரை மணி நேரம் 3/4 மணி நேரம் அந்த மாதிரி சொல்லுவோம் இல்லையா அதே மாதிரி தான் 0 1/4 இதான் 1/4 மணி நேரம் ஓகேவா அடுத்து நமக்கு என்ன இருக்கும் அரை அப்போ 1/2 நெக்ஸ்ட் வந்து 3/4 3/4 இது நம்ம எப்படி சொல்லுவோம் half 0 half quarter 3/4 1 அப்படினு சொல்லுவோம் இல்லையா அப்ப இத ஃபர்ஸ்ட் எடுப்போம் அடுத்து என்ன பண்ணனும்னா அப்படியே எல்லாத்துக்கும் ரூட் எடுத்துருங்க எல்லாத்துக்கும் அப்படியே ரூட் எடுங்க ஓகேவா ரூட் எடுத்தா நமக்கு என்ன ஆயிடும் 0 க்கு ரூட் எடுத்தா 0 வா 1/4 க்கு ரூட் எடுத்தா இது எப்படி எழுதலாம் 4 2 ஸ்கொயர் னு எழுதலாமா அப்ப இந்த ஸ்கொயரும் ரூட்டும் கேன்சல் ஆயிடும் அப்ப நமக்கு பேலன்ஸ் என்ன இருக்கும் 1/2 தான் இருக்கும் 1 க்கு ரூட் எடுத்தா 1 ஸ்கொயரா 1 ஸ்கொயர் தான் 1 அப்ப எல்லாமே கேன்சல் ஆயிட்டு 1/2 இருக்கும் பேலன்ஸ் நெக்ஸ்ட் 1/2 க்கு ரூட் எடுத்தோம்னு வெச்சுக்கோங்களேன் 1 ஸ்கொயர் தான் உங்களுக்கு 1 ரூட்டும் ஸ்கொயரும் கேன்சல் ஆகிடும் பேலன்ஸ் வந்து 1/2 இருக்கு அதனால நீங்கள் 1/2 எழுதிட கூடாது 1 ஸ்கொயருக்கு மட்டும்தான் இந்த ரூட்டை கேன்சல் பண்ணணும் 2க்கு கேன்சல் பண்ணலை நம்ம ஏன்னா 2க்கு நம்ம ஸ்கொயர் எடுக்க முடியாது அப்போ இது 2 நம்ம ரூட்டில் தான் எழுதணும் அப்போ 1/√2 எழுதணும் ஓகேவா அடுத்தது √3/4 நம்ம எப்படி எடுக்கலாம் பாருங்க 3 நம்ம எப்படியும் எடுக்க முடியாது ஸ்கொயர் நம்பர்ஸ்ல அப்போ 4 எடுக்கலாமா 2 ஸ்கொயர்னு எடுக்கலாமா அப்போ என்ன ஆயிடும் நம்மளுக்கு √3/2 ஸ்கொயர் ஆயிடுமா அப்ப இந்த ஸ்கொயரும் ரூட்டும் கேன்சல் ஆயிடுச்சுனா பேலன்ஸ் வந்து என்ன இருக்கும் √3/2 இருக்கும் ஏன்னா நம்ம 3 கேன்சல் பண்ணல அதனால அதுக்கு ரூட் போகாது அது அப்படியே தான் இருக்கும் இந்த 2க்கு உண்டான ரூட்டை மட்டும் தான் நம்ம கேன்சல் பண்ணியிருக்கோம் புரியுதா அடுத்தது 1 க்கு ரூட் எடுத்தா 1 தான் வரும் ஸ்கொயர் ரூட் கேன்சல் ஆயிட்டு 1 தான் வரும் அப்ப பாருங்க sin θ ல இத தான் அப்படியே எழுதிருக்கோம் பாருங்க 0 1/2 1/√2 √3/2 1 அதே அப்படியே தான் எழுதிருக்கோம் 0 1/2 1/√2 √3/2 1 ஓகேவா அப்ப இந்த மாதிரி நீங்க சால்வ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு sin θ கண்டுபிடிக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும் மெமரைஸ்லாம் பண்ண வேண்டாம் ஓகேவா இந்த மாதிரி நீங்க ஈஸியா பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் cos θ நான் ஏற்கனவே சொன்ன ரிவர்ஸ் ஆர்டர் எழுதுற மாதிரி தான் இருக்கும் இது மோஸ்டா அப்ப பாருங்களேன் சைனுக்கு cos அப்படியே ரிவர்ஸ் ஆயிடும் 0 1/2 1/√2 √3/2 1 இருக்கா இங்க 1 √3/2
1/√2 1/2 0 அப்படியே ரிவர்ஸ் ஆர்டரில் வந்துடும். அதனால இதை நீங்கள் வந்து மெமரைஸ் பண்ண வேண்டாம். இந்த sin θ மட்டும் உங்களுக்கு தெரிஞ்சால் போதும். இது ரிவர்ஸில் எழுதிடலாம். அடுத்து tan θ. இப்போ tan θ எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, tan θ ஃபார்முலா நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கேன். tan θ என்னது? sin θ cos θ. sin θ cos θ. அப்போ சைனையும் காஸையும் டிவைட் பண்ணுற ஆன்சர் தான் நம்மளுக்கு என்னது? tan θ அப்படின்னு சொல்லியிருந்தேன். அப்போ 0/1 நம்மளுக்கு என்ன வரும்? 0. 0 divided by any number நம்மளுக்கு என்ன வரும்? 0. அடுத்தது 1/2 divided by 3/2னா 2 cancel ஆகிடும். பேலன்ஸ் 1/√3. அடுத்தது 1/√2 by 1/√2னா √2 cancel ஆகிட்டு 1/1னா 1. அடுத்தது √3/2 by 1/2னா 2 cancel ஆகிடும். பேலன்ஸ் இருக்கிறது √3/1. அப்போ √3ன்னு எழுதிக்கலாம். அடுத்தது வந்து 1/0 sin θ divided by cos θ தானே. அப்போ 1/0 அப்படிங்கிறது வந்து நம்மளுக்கு அன்டிஃபைன்டு தான். ஏன்னா 1 எத்தனை டைம்ஸ் நம்ம டிவைட் பண்ணால் 0 வரும் நம்மளுக்கே தெரியாது. அதனால அது வந்து அன்டிஃபைன்டு அப்படின்னு நம்ம எழுதிக்கணும். அதை வந்து கணிக்கவே முடியாது. அதனால தான் அது அன்டிஃபைன். நெக்ஸ்ட் நான் ஏற்கனவே சொன்னேன், tan θக்கு cot θ தான் காம்ப்ளிமெண்ட்ரி. அப்போ tan θவை அப்படியே ரிவர்ஸில் எழுதுறது தான் நம்மளுக்கு cot θ. அப்போ பாருங்கள், அன்டிஃபைன்ட் √3 1 1/√3 0 அப்படியே ரிவர்ஸ் ஆர்டரில் வந்துடும். ஓகேவா? நெக்ஸ்ட் அதனால தான் நான் சொன்னேன், நீங்கள் வந்து tan θக்கு பக்கத்தில் cot θவை நீங்கள் எழுதிக்கணும், இன்னும் ஈஸியாக இருக்கும் நம்மளுக்கு. நெக்ஸ்ட் cosecant θ. cosecant θ என்னன்னு பாருங்க, நம்மளுக்கு 1/sin θ, அதாவது sin θவோட ரெசிப்ரோக்கல். அப்போ sin θவோட ரெசிப்ரோக்கல்னா 0/1 தான், எதுவுமே இல்லைன்னா 1. அப்போ ரெசிப்ரோக்கல் வரும்போது 1/0ன்னு ஆகிடும். அப்போ 1/0 அப்படிங்கிறது நம்மளுக்கு என்னது? அன்டிஃபைன்ட். அப்போ இதான் நம்மளுக்கு அன்டிஃபைன்ட். அடுத்தது 1/2 ரெசிப்ரோக்கல் பண்ணோம் அப்படின்னா 2/1 ஆகிடுமா? அப்போ 2ன்னு எழுதிக்கலாம். அடுத்தது 1/√2 அப்படிங்கிறது √2/1 ஆகிடும். ரெசிப்ரோக்கல் தான் பண்ணுறோம். cosecant θ அப்படிங்கிறது sin θவோட ரெசிப்ரோக்கல். அப்போ 1/√2 ரெசிப்ரோக்கல் பண்ணோம் அப்படின்னா √2/1. அப்போ நம்ம எப்படி எடுத்துக்கலாம்? √2ன்னு எடுத்துக்கலாம். அடுத்தது √3/2 ரெசிப்ரோக்கல் பண்ணும்போது 2/√3 ஆகிடும். அதுதான் நம்ம இங்கே எழுதியிருக்கோம். நெக்ஸ்ட் இந்த 1 ரெசிப்ரோக்கல் எடுக்கும்போது 1/1 தானே. அப்போ ரெசிப்ரோக்கல் பண்ணால் திருப்பி 1/1 தான் வரும். அதனால 1. ஓகேவா? ஓகே. நெக்ஸ்ட் இப்போ secant θ என்ன அப்படின்னா, கொசேகண்டோட அப்படியே ரிவர்ஸ் தான். 1 2/√3 √2 2 அன்டிஃபைன். புரிஞ்சுதா உங்களுக்கு? sin θக்கு cos θ வந்து sin θவோட ரிவர்ஸ் ஆர்டர், cot θ வந்து tan θவோட ரிவர்ஸ் ஆர்டர், secant θ வந்து cosecant θவோட ரிவர்ஸ் ஆர்டர். நீங்கள் எப்படி வேணால் எழுதிக்கலாம். ஓகேவா? அப்போ உங்களுக்கு என்னென்ன தெரியணும்? sin θ தெரியணும், tan θ தெரியணும், cosecant θ தெரியணும். அந்த 3 தெரிஞ்சால் மிச்சம் 3 வந்து நீங்கள் ஈஸியாக ரிவர்ஸ் ஆர்டரில் எழுதிக்கலாம். ஓகேவா? அப்போ இதான் நம்மளுக்கு எக்ஸசைஸ் 6.1க்கான இன்ட்ரோடக்ஷன்.